ஃபைனலி வந்து கிட்டத்தட்ட நம்ம சிலை எல்லாம் டெலிவரி எடுத்துருக்கோம். இந்த செக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்தாலும் அப்படியே கேமரா ஓட்டுறதுக்கான தெரியும் என்ட்ரன்ஸ்லேயே தான் இருக்குது. ஆக்சுவலி இங்கே வந்து ஒரு 20 சிலை வரைக்கும் 15-20 சிலை வரைக்கும் ரெடி ஆகிருக்கும். ஆக்சுவலாக இப்போ எல்லாமே ரெடி பண்ணிகிட்டே தான் இருக்கிற அண்ணன். ஆடி வந்து வர 17ஆம் தேதி வருது, புதன்கிழமை மணிக்கு வருது. அதுக்கு வந்து ஒரு சில மாடல் மட்டும் மாடலுக்கு ஒன்று ரெடி பண்ணியிருக்காரு அண்ணன். அதில் வந்து கலரிங் பண்ணிடுவாங்க. இப்போ நீங்கள் வந்து பார்த்து புக் பண்ணிட்டீங்கன்னா ஆடி ஒன்றுக்கப்புறம் ஒரு 20ஆம் தேதிக்குள்ளே சிலையெல்லாம் பக்காவாக ரெடி பண்ணிடுவார். அவனே போது பக்கம் ரெடி ஆயிரும். ஸோ அதுக்குள்ளே தான் எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. உள்ளே போயிட்டு என்னென்ன மாடலெல்லாம் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உள்ளே போகணும் வந்து ஃபஸ்ட்டு வந்தோடனே ஒரு சோஃபா மேலே கொடுத்துருக்கீங்க. இந்த பக்கம் சிங்கர் கொடுத்துருக்காங்க. இந்த சோஃபா மேலே கொடுத்துருக்க மாதிரி இருக்குது. மேலே வந்து அஞ்சு முக கணபதினு சொல்லுவாங்க. 5 முக கணபதி இல்லை என்ன பார்த்தா வினா ஸோ டேபிள் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட 10 அடி பக்கம் இருக்குது. 10 அடிக்கு மேலே இருக்குது. டேபிள்லாம் போடும்போது இன்னும் 6 சிலை வச்சு நல்லா பெரிய இருக்கும். ஸோ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிலை நின்றுட்டு இருக்கிற மாதிரி கிட்டத்தட்ட 15 அடி வரும். பார்த்தாவே தெரியும், நல்லா பிரமாண்டமாக இருக்குது. ஒரு சாமியோட சிவன் பார்வதி நின்றுக்கிற மாதிரி இருக்குது. பெரிய ஒரு ரோட்டு மேலே நீங்கள் சிலை வைக்கிறீங்க அப்படின்னா நல்லா நீட்டாக அடுத்த சிலை நாங்கள் பார்த்துருக்கிறது. ஸோ ராகுல் இதுதான் நம்ம பார்த்துருக்கோம். மயிலோட போட்டு அந்த பக்கம் மான் போட்டு இருக்குது. நல்லா ராஜ கணபதினு சொல்லி ஆக்சுவலாக கோபுரம் வச்சுருப்பாங்க. கலசை வச்சு பின்னாடி பாம்பு வரும். ஸோ பின்னாடி பாம்பு வர மாதிரி இருக்கும், மயிலார்ச்சி வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நம்ம சின்ன சக்தி என்ன செஞ்சு கொடுப்பாரு அந்த மாடலு. அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா மான், அடுத்து புலி. ஸோ ரெண்டு சிலை இருக்குது. சிங்கம், மான் சிங்கம் இந்த 2 போட்டது சேம் 2. இதெல்லாம் ஒரே ஹைட்டு தான், 5 அடி ஹைட்டு தான் வரும். சேம் இங்கே பார்த்தீங்கன்னா சிவன். ஸோ சிவன் நந்தி பார்க்குறதுக்கு நல்ல பெரிய சிலையாக இருக்குங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 5 அடிக்கு மேலே தான் வரும். இது இருக்குது. எல்லாமே சொல்லியாச்சு. ரேட்டெல்லாம் ஏன் சொல்ல மாட்டேங்கன்னு பார்ப்பீங்க. ரேட் எல்லாமே ஆடி 1ஆம் தேதி தான் ரேட் தெரியும். சிற்பக்கடலோட ப்ரைஸ் லிஸ்ட்டு நம்ம குரூப்பில் வந்து ஆடி 1 அன்னைக்கு நம்ம யூடியூப் சேனலே போடுவோம், இன்ஸ்டாலே போடுவோம், செக் பண்ணுங்கள். அடுத்து சேம் இது ஒரே மாடல் தான் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிலையே ரெடியாக இருக்குங்க. எல்லாம் வேணாம் மாவு எல்லாம் ஸ்ப்ரே பண்ணுறதுனால பட்டு சொல்றது தனியாக நமக்கு வீடியோ எடுத்துருக்காங்க. அடுத்து நமக்கு எப்போதும் ஃபேவரட் அந்த வெளியே இருக்குது சார். வெளியே இருக்குது. சென்டரில் சிவலிங்கம், சைடில் வந்து மான் போட்டு அந்த பக்கம் அன்னப்பறவை போட்டு சொல்லுங்க. நல்ல பிரமாண்டமாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சேம் இதெல்லாம் ஒரே டிஸ்ட்ரிக்ட் உள்ளே போய் பார்த்தோம். இதில் போக முடியாது. அடுத்து மயிலாடுது போட்டு பின்னாடி ஒரு பெரிய பேக்ரவுண்ட் அந்த மூசிகரோட இருக்குது. மூசிகர் தானே மூசிகரோட டிசைன் எடுத்துருக்காங்க. அடுத்து பெரிய பெரிய சிங்கம் புலி இந்த மாதிரி உள்ளே போகலாம். இது வரையும் உள்ளே போகலாம். இதுவரை உள்ளே போனாவே தெரியும். ஸோ இங்கே மயில் சேம் அந்த முன்னாடி பார்த்தது தான். இதுலேயும் வந்து அந்த மானோட போட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க 5 வாகன கணபதின்ட்டு. இங்கே பாருங்கள் தாமரை விநாயகர் இருக்குங்க, தாமரை. ஸோ ஆக்சுவலி இந்த 2மே புது டிசைனுங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா நாகப்பாம்பு, சிவன் இதெல்லாம் வச்சது. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து தாமரை மேலே கொண்டிருக்கிற மாதிரி, தாமரை மேலே இது மூசிகர், அது மான், புள்ளி மான் கொண்டிருக்கிற மாதிரி. ஆக்சுவலாக இந்த டிசைன் நிறையா இருக்குது. உள்ளே வந்து உள்ளே ஒரு டிசைன் இருக்குது. ஸோ உங்களுக்காக குமிஞ்சு உள்ளே போய் காமிக்கிறேங்க. ஆக்சுவலாக இங்கே ஒரு விநாயகர் இருக்காருங்க. அன்னப்பறவை அந்த பக்கம்
சிங்கம் போட்டது விநாயகர் பெருசாக இருக்கார். எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு ஓகே வாங்க அப்படியே இந்த பக்கம் போய் பார்க்கலாம் என்னென்ன சிலை இருக்குன்ட்டு. ஆக்சுவலாக இங்கே ஒரு மாடல் பாருங்கள், இது ஒரு புது மாடலில் கொடுத்துருக்காரு அண்ணன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கேப் இருக்கும். இந்த விநாயகர் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் பெயிண்ட்